ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். முதல்ல ரேஷன் அரிசி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவிக்கணும். ரேஷன் அரிசியில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும், அதோட மஞ்சள் கலரில் இருக்கும். அதை முதல்ல தண்ணி ஊற்றி நம்ம கழுவுறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையல் செய்கிற உப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த உப்பு சேர்த்துக்கலாம். அதோட கூடவே ஒரு எலுமிச்சப்பழ சாறு ஒரு 10லேருந்து 15 ட்ராப்ஸ் விட்டுக்கலாம். விட்டுட்டு இதை அப்படியே நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம். பாருங்க இது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. ரேஷன் அரிசினா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மஞ்சளாக இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி கழுவும் போது கையில் அப்படியே பிசு பிசுன்னு இருக்கும். பாருங்க, பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம முதல்லையே இந்த கருப்பரிசி எல்லாம் எடுத்து வச்சிருப்போம். நம்ம முரத்துல அப்படியே கொட்டிட்டு கருப்பரிசி எடுத்து வச்சிருப்போம். அதுக்கப்புறமா இந்த அரிசியை நம்ம எப்போ சமைக்கிறோமோ அப்போ இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு செய்யணும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நம்ம ரேஷன் அரிசி சமைக்கும் போது ஊற வச்சிட்டோம்னா நல்லா இருக்கும். இப்போ இதில் தண்ணி ஊற்றிட்டு உப்பு எலுமிச்சை பழ சாரம் சேர்த்து வச்சிடலாம். 1 மணி நேரம் கழிச்சு இதை நம்ம பார்க்கலாம். இப்போ 1 மணி நேரம் இந்த அரிசி நல்லா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை கழுவிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 தடவை 3 தடவை நம்ம இதை கழுவிக்கணும். இப்போ இது ஊறி இருக்கு. இப்போ நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வெள்ளையா இருக்கு பாருங்க அரிசி. இதுல 2-3 தடவை நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா இந்த மாதிரி கையில பிசைஞ்சு கழுவணும். இந்த மாதிரி கழுவும் போது நம்ம உப்பு சேர்த்திருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணியில, அதனால அந்த பிசு பிசுப்பு தன்மையும் மஞ்சள் கலர்ல இருந்தா அந்த மஞ்சள் நிறமும் இதுல இருந்து போயிடும். அதுக்காக தான் நம்ம எலுமிச்சைப்பழ சாரும் உப்பும் சேர்த்திருக்கோம். ஒருவேளை நீங்க சேர்க்கறது உப்பு தண்ணியா இருக்கு, ஒருவேளை உப்பு தண்ணி இருக்கு அதை சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உப்பு தண்ணியா நீங்க சேர்த்தீங்கன்னா கூட அதுல உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இதை நல்லா ஒரு 2-3 தடவை சுத்தமா நான் காமிச்ச மாதிரி இதை கழுவிக்கலாம். அடுத்து நம்ம எப்பவுமே சாப்பாடுக்கு எப்படி உலைய காய வைப்போமோ அந்த மாதிரி உலைய காய வச்சுட்டு அதுல இந்த ரேஷன் அரிசிய நம்ம கழுவி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம். உலை நல்லா காஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம இந்த அரிசியை சேர்க்கணும். முதல்ல நம்ம கழுவும் போது உப்பும் எலுமிச்சைப்பழ சாரும் சேர்த்துருந்தோம். அதுக்கப்புறம் உலை நல்லா காயணும். காஞ்ச பிறகு நம்ம இதை சேர்த்துட்டோம் அரிசிய. இப்ப இது வேகட்டும். முக்கியமான ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா, அரிசியை நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா, அது 1 மணி நேரத்துக்கு மேல இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அதுக்கு கீழே ஊற வைக்காதீங்க. நம்ம இந்த மாதிரி நல்ல 1 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் சாதம் செஞ்சோம்னா ரேஷன் அரிசி மாதிரியே தெரியாது, நல்ல மெலிசான சாதமா இருக்கும். இப்ப இதை கிளறி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இது வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இது நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட அந்த தண்ணி கலர் மாறவே இல்லை. நம்ம சாதாரணமா கடை அரிசி செய்யும் போது எப்படி இருக்கோ அதே போலதான் இருக்கு. அதோட சாதம் பாருங்க எவ்வளோ மெலிசா இருக்கு. ரேஷன் அரிசி போலவே இது இருக்காது, நல்ல சூப்பரா இருக்கும். மஞ்சள் கலரும் ஆகாது, அதோட மெலிசாவும் இருக்கும் சாதம். கொஞ்ச நேரத்துல சாதம் நல்லா வெந்துருச்சு. இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு சூப்பரா இருக்கு சாதம். சாதம் முழுக்க முழுக்க வெந்துருச்சு. ஆனா இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ரேஷன் அரிசியில நீங்க இந்த மாதிரி சாதம் செஞ்சு பாருங்க, எவ்வளவு சாப்பாடு வெள்ளையாவும் அதோட மெல்லிசாவும் இருக்குன்னு சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு மேலையும் நீங்க ஊற வச்சுக்கலாம். இப்ப சாப்பாடு நம்ம மத்தியானத்துக்கு செய்யறோம்னா ஒரு 2 மணி நேரம் முன்னாடி கூட ஊற வச்சு செஞ்சுக்கலாம். ஆனா கொஞ்சம் கம்மியான நேரமா ஊற வைக்காதீங்க, கொஞ்சம் அதிகமான நேரத்துல ஊற வைங்க. சாப்பாடு முழுக்க முழுக்க வெந்துருச்சு. இதை நான் கொஞ்சமா 2-3 சாதமாவும் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இப்ப இதை நம்ம எப்பவும் சாதம் எப்படி செக் பண்ணுவோமோ அந்த மாதிரி செக் பண்ணிட்டு வெடிச்சிடலாம். சாதம் நல்லா வெந்துருச்சு. இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை வெடிச்சிடலாம். அவ்வளவுதான், ரேஷன் அரிசியில இவ்வளவு சாஃப்டான சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு மெல்லிசாவும் வெள்ளையாவும் பிசு பிசுப்பு இல்லாமலும் இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்ப இதை நம்ம வெடிச்சிடலாம். மெலிசான பிசு பிசுப்பு இல்லாத ரேஷன் அரிசி சாதம் ரெடி. அடுத்தது ஒரு சூப்பரான சைட் டிஷ் ஒன்று ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட இந்த சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதனால நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனே பார்க்கலாம். அடுத்த சைட் டிஷ்க்கு நம்ம ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். அதுல ஒரு 3 கத்திரிக்காய் சுத்தமா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். பூச்சி எல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஒரு 2 பாகற்காய், இந்த மாதிரி சின்ன சின்ன பாகற்காயா இருந்தா நல்லா இருக்கும். ஒருவேளை இல்லைன்னா நீங்க பெரிய பாகற்காயை சேர்த்துக்கலாம். இதை கழுவி சேர்த்தாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா 2 உருளைக்கிழங்கு நான் வந்து ஏற்கனவே இதை சுத்தமா கழுவிட்டு இந்த மாதிரி பீஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன உருளைக்கிழங்கா இருந்தா நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். ஆனா இது வந்து பெரிய சைஸ்னால நான் இதை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். கத்திரிக்காயோட பாகற்காயோட வெந்துடணும் இல்லைங்களா, அதனால இப்ப இதையும் இதோட சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி இதை நல்லா வேக வைக்கலாம். பாகற்காய் வந்து நம்ம 2 சேர்த்திருக்கோம், உருளைக்கிழங்கு 2, கத்திரிக்காய் 3. நீங்க அதிகமா செய்யும் போது பாகற்காயை வந்து குறைச்சிட்டோம்னா கசப்பு சுத்தமா தெரியாது. அப்ப வந்து நம்ம குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இதை கொடுக்கலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இதை மூடிக்கலாம். ஏன்னா வேகும் போது கொஞ்சம் காய்கறிகள் உள்ளோட உப்பு சேரும். இப்ப தட்டு போட்டு மூடிட்டு வேக வச்சுக்கலாம். பாகற்காய் அப்படியே கொடுத்தா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சரி யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும் போது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. கொஞ்ச நேரத்துல இது வெந்துரும். எடுத்து பார்த்தோம்னாலே நமக்கு தெரிஞ்சிடும். இப்ப இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. காய்கறிகளை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வெளியே எடுத்துட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்க தோல் உரிச்சு வச்சிருக்கேன். கத்திரிக்காயும் அதே போல தோல் உரிச்சுட்டு பாகற்காயில இருந்து உள்ள அந்த கொட்டையை மட்டும் எடுத்துட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம். பாருங்க, கத்திரிக்காயை இன்னொரு தடவை செக் பண்ணிக்கோங்க பூச்சி எதுவும் இல்லையான்னு சொல்லி. இதை விட முள்ளு கத்திரிக்காயில செஞ்சா இன்னும் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு எந்த கத்திரிக்காய் கிடைக்குதோ நீங்க அந்த கத்திரிக்காய் எடுத்து செஞ்சுக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். பாகற்காயும் நல்லா வெந்திருக்கிறதுனால நம்ம கையில அப்படியே அழுத்தினோம்னாலே இது நல்லா மசிஞ்சிரும். எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். இதோட நீங்க வேற என்ன காய்கறிகள் சேர்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பீன்ஸ் சேர்க்கலாம், அவரைக்காய் சேர்க்கலாம். இந்த மாதிரி நீங்க உங்க விருப்பப்படி காய்கறிகளை சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மசிச்சு இதை வச்சாச்சு. பாகற்காயை நல்லா மசிச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ரொம்ப ஈஸியா மசிஞ்சிடும். பாகற்காயும் அதே போலதான். பாகற்காயை நம்ம நல்லா மசிச்சாதான் எடுத்து சாப்பிடும் போதும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போதும் அது பாகற்காயினே தெரியாமையே சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். அதுல காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கடுகு, சீரகம், உங்க விருப்பப்படி ஒரு தாளிப்பு நீங்க போட்டுக்கலாம். உளுந்து, கடுகு, சீரகம் இந்த மாதிரி போட்டுட்டு கடுகு நல்லா வெடிச்ச பிறகு இதுல வெங்காயம் இல்ல பூண்டு இந்த மாதிரி உங்க விருப்பப்படி நீங்க எது வேணா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பாதி சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அது சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு இதுல வாசனை நல்லா பிடிக்கும், பூண்டோட வாசனைன்னா ஒரு 2 பல்லு பூண்டு வந்து நல்லா தட்டிட்டு இதோட சேர்த்துக்கலாம், தோலை உரிச்சிட்டு. இப்ப எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா கலந்தாச்சு. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. கருவேப்பிலை வேணும்னா கூட நீங்க சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி தாளிப்பு பிடிக்குமோ அந்த மாதிரி தாளிப்பு நீங்க போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்ப நல்லா கலந்துக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து இந்த மாதிரி கலந்துக்கணும். இப்ப மஞ்சளோட இந்த வாசனை வந்து போன உடனே நம்ம இதுல ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பாகற்காய் மிக்சிங்க இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த எண்ணெய் மசாலாவோட இது நல்லா ஒன்னா சேர்ற மாதிரி. மஞ்சத்தூளும் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, மஞ்சத்தூள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வரணும். சுவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க மசாலா தோசை செய்யும் போதோ இல்ல இட்லிக்கு மசாலா வச்சு செய்யும் போதோ இல்ல பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி எது செஞ்சாலும் இதை செஞ்சுக்கலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்த கூட இதை சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கிட்டு அப்படியே சாப்பிடலாம். சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு ஈஸியான ஒரு டேஸ்டியான ஹெல்தியான சைட் டிஷ் பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க.
வீடியோவும் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல இன்னும் பல புதுவிதமான ஹெல்த்தியான வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக வேற ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். ஹெல்த்தியான ஃபுட்டா வீட்லயே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாகவும் சேஃபாகவும் இருங்க. ஹோட்டல் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்க. ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருங்க. நன்றி, வணக்கம்.